அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தி வினர் சீசன் 3 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் ஹபுதலை சேர்ந்த ஃபாத்திமா ரிஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வின்னர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிக்கிறீங்க, பயமாகிக்கிறீங்க. சரி, நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்களா? நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிகழ்ச்சி இதில் கொஞ்சம் இஸ்லாத்தை இது கொஞ்சம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள. சரி, ஃபாத்திமா ரிஃபா எப்படி நம்முடன் விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிட விலைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு தி ஷோ தி வினர், திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் ஹபுதலையை சேர்ந்த ஃபாத்திமா ரிஃபா இணைந்திருக்கின்றார் விளையாடுவதற்காக. சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். என் பேர் ஃபாத்திமா ரிஃபா. நான் ஹபுதலையிலேருந்து வர்றேன். நான் ஹபுதலை முஸ்லீம் ஸ்கூலில் 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கையில் கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கால் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர் ஒருவருக்கு கால் செய்து கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் பதில் தெரியாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்களை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். இதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதனால் படைக்கப்பட்டார்? ஏ விந்து துணியால், பி களிமண்ணால், சி கற்களால், டி சிமெண்டால். பி களிமண்ணால். பி களிமண்ணால். கன்ஃபார்ம் லாக் செய்யலாமா? கம்ப்ளீட் தி ஆன்சர் பி களிமண்ணால். களிமண்ணால் தான் படைக்கப்பட்டாரா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இலங்கைக்கு முதலாவதாக படைக்கப்பட்ட மனிதர். எங்கேக்கு? இது உலகத்திற்கு முதலாவது படைக்கப்பட்ட மனிதர். சரி, அப்போ அந்த மனிதர் களிமண்ணால் தான் படைக்கப்பட்டார் சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். களிமண்ணால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுறான். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்களிலிருந்து மண் எடுத்து வந்து தான் அல்லாஹ் படைக்கின்றான். அதனால தான் நபிகளார் சொல்கின்றார்கள், அதுதான் பூமியில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தரப்பில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கலரில் அதே போல் ஒவ்வொரு குணாதிசயங்களில் இருக்கிறதுக்கு காரணம் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அல்லாஹ் ரப்பல் என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்காக மண்ணை கொண்டு வந்து படைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சரி, முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 1000 ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க. 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். இஸ்லாத்தின் படி குர்ஆன் வஹி என்றால் என்ன? ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசுறது, பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடன் பேசுறது, சி ஜிப்ரீல் முஹம்மதோடு பேசியது, டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கொண்டு வந்த இறை செய்தி. டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கொண்டு வரப்பட்ட இறை செய்தி. டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கொண்டு வந்தப்பட்ட இறை செய்தி தான் வஹி. கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் டி ஜிப்ரீல் மூலம் கொண்டு வரப்பட்ட இறை செய்தி. வஹி எங்கால வரும்? யாரின் இடத்துல இருந்து? அல்லாஹ்விடம் இருந்து. அல்லாஹ்விடம் வந்த வஹி என்னது? உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வந்த இறை செய்தி, அதை நாங்கள் வஹி குர்ஆன் என்று சொல்லுவோம். 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் என்று இறைவன் கூறுகின்றான்? ஏ உலக மக்கள் அனைவருக்கும், பி முஸ்லிம்களுக்கு மட்டும், சி ஜின்களுக்கு மட்டும், டி கால்நடைகளுக்கு. பி முஸ்லிம்களுக்கு மட்டும். லாக் செய்யலாமா? கன்ஃபார்ம். லைஃப் லைன் போத்தே இல்லையா? ஷூராக சொல்கிறீங்க? 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இது. சரியாக சொன்னால் முன்னே செல்லலாம், இல்லாட்டி அவுட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்படும். 2 லைஃப் லைன் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. 50-50 மிகுது, கால் ஃப்ரெண்டு மிகுது. லைஃப் லைன் எடுக்கிறீங்களா? கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் எல்லாம் குர்ஆன் நேர்வழி காட்டும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஷூரா? லைஃப் லைன் போத்தே இல்லையா? 3வது கேள்வி இது. கால் ஃப்ரெண்ட் எடுத்து உங்களோட ஊட்டாட்களை யாருக்கு சரி கால் செய்ய முடியும். 50-50 எடுத்தால் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஹெல்ப் செய்யும். கன்ஃபார்மா? ஃபைனல் ஆன்சரா? லாக் பண்ணலாமா? லைஃப் லைன் போத்தே இல்லையா? 3வது கேள்வி இது. நான் 2 கேள்விக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு 5000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணி கையில் கிடைக்கும். 2 லைஃப் லைன் ஆப்ஷன் கையில் இருக்குது உங்களோட. இதற்கு தவறான பதில் சொன்னால் உங்களுக்கு அவுட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்படும். லைஃப் லைன் போமா? கன்ஃபார்மா? 50-50 எடுப்போமா? எடுத்து ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். எடுப்போமா?
சரி, கம்ப்யூட்டர் ஃபாத்திமா ரிஃபா 50-50 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்க. அவருக்கு 2 தவறான பதில்களை அகற்றவும். அப்போ உலக மக்கள் அனைவரும். ஏ உலக மக்கள் அனைவருக்கும். கன்ஃபார்ம் லொக் செய்யலாம். கம் லொக் தி ஆன்சர் ஏ உலக மக்கள் அனைவருக்கும். குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழி காட்டும் சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். உலக மக்கள் அனைவருக்கும் குர்ஆன் நேர் வழி காட்டும்னு அல்ல சொல்கிறான். ஹுதல்லின் நாஸ், மக்கள் அனைவருக்கும் நேர் வழி காட்டும்னு சொல்லி அல்ல சொல்கிறான். இது முஸ்லீம்களுக்கு மட்டும் வந்த செய்தி அல்ல குர்ஆன்ன்றது. குர்ஆன்ன்றது எல்லாத்துக்கும் வந்த செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வந்து அகிலத்தாருக்கும் முழு உலகத்துக்கும் அனுப்பப்பட்ட ஒரு தூதராகவும் முழு உலகத்துக்கும் அனுப்பப்பட்ட ஒரு வேதமாகவும் தான் இந்த குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆன் வந்து சரியான முறையில் யார் நேர்வழி பெற வேண்டும் என்று வாசித்தாலும் அவங்களுக்கு நேர்வழி காட்டும். முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் குர்ஆனை வாசித்தால் அது நேர்வழி காட்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் வந்து ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும்ன்றான். உண்மைக்குமே அல்லாஹ் பற்றி பயந்து வாசித்தால் அதில் நேர்வழி இருக்கும். அதே போல் மக்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்கிறான். முஸ்லீம்களுக்கு மட்டும் நேர்வழி காட்டக்கூடியது இல்லை குர்ஆன், எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டும். குர்ஆனை படித்து தான் பல பேரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. 3000 ரூபாய் பண பரிசு வென்றிருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு லைஃப் லைன் ஆப்ஷன், கால் ஆஃப் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. சரி, 4வது கேள்வி. 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். எந்த பறவை பேசியதாக குர்ஆன் கூறுகிறது? ஏ அபாபில் பறவை, பி ஹுதுஹுது பறவை, சி புறா, டி காகம். ஏ அபாபில் பறவை. ஏ அபாபில் பறவை கன்ஃபார்மாக லொக் செய்யலாமா? குர்ஆன் சொல்லுது ஒரு பறவை வந்து பேசியதாக, ஒரு பறவை பேசிக்குது, அது அபாபில் பறவைன்னு சொல்லி சொல்கிறீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் கையில் இருக்குது. லைஃப் லைன் போத்தே இல்லையா? கன்ஃபார்ம் ஃபைனல் ஆன்சரா? கால் ஃப்ரெண்ட் கையில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிடலாம். குர்ஆன்லலாம் சொல்கிறான் ஒரு பறவை பேசியதாக பேசுகிறான் சொல்கிறான். ஒரு பறவைக்குதே பேசியச்சு, ஒரு பறவை வந்து பேசிச்சு. அந்த பேசிய பறவை என்ன பறவை பற்றி எல்லாம் குர்ஆன் எல்லாம் சொல்கிறான்? அபாபிலா, ஹுதுஹுதா, புறா பற்றியா, காகத்தை பற்றியா? பி ஹுதுஹுத் பறவை கன்ஃபார்மாக லொக் செய்யலாம். கம்பி லொக் தி ஆன்சர் பி ஹுதுஹுத் பறவை. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஹுதுஹுத் பறவை பற்றி? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அபாபிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்போ ஏன் அபாபி பறவைன்னு சொன்னீங்க? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். ஹுதுஹுத் பறவை தான் பேசியதாக திருமறை சொல்கின்றது. அபாபில் என்று சொன்னால் என்ன பறவை? காபாவை இடிக்கிறதுக்கு ஒரு மன்னர் வந்து யானைப்படையை கொண்டு வந்தான். படிச்சிருக்கிறீங்க ரசூல்லா சின்ன வயசில், ரசூல்லா அந்த வருஷம் தான் பிறக்கிறாங்க. அந்த வருஷத்தில் வந்து இந்த யானைப்படை ஒன்றை கொண்டு வந்து காபாவை இடிக்க போனான். அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து அந்த யானைப்படையை, பெரும் யானைப்படையை அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவையை வச்சு தான் அல்லாஹ் அழிச்சான். அந்த பறவை வந்து சூடான கற்களை கொண்டாந்து யானைகளில் மேலே போட்டு அந்த யானை அழிந்தது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். அலம் தர கை ஃபாலர் அபுபி அசாபில் ஃபீல் அலம் யஜ்ஜல் கைதம் ஃபீ ததலீல் வாசலையும் தயரன் அபாபில். அபாபில் பறவையை கொண்டு அல்லாஹ் அழிச்சான். அதுதான் அபாபில் பறவை. ஹுதுஹுத் பறவைன்றது வந்து சுலைமான் நபியை பற்றி படிச்சிருக்கீங்களா? சுலைமான் நபி அவர்களுடைய சபையில் இருந்த பறவை. சுலைமான் நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். என்ன ஆற்றல்னு சொன்னால் ஜின்கள் இருக்குது, ஜின்கள் வந்து வசப்படுத்த கொடுத்திருந்தான். ஜின்கள் வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். என்ன வேலையை சொன்னாலும் ஜின் போயிட்டு செய்யும். ஜின் வந்து மனிதனை விட நல்ல பலமானது. அப்போ ஜின்னுக்கு வந்து இதை போயிட்டு செய்யணும்னு சொன்னால் அது போயிட்டு செய்யும். ஜின் வந்து சுலைமான் நபிக்கு கட்டுப்பட்டு கொடுத்திருந்தான். அதே போல பறவைகளுடைய மொழிகளை சொல்லிக் கொடுத்திருந்தான். சுலைமான் நபி அவங்களுடைய சபையில் இருந்த பறவையில் ஒரு பறவை தான் ஹுதுஹுது பறவை. அப்போ குர்ஆன் வந்து சொல்லுது, சுலைமான் நபி போறாரு, பறவைகளை போய் ஆய்வு செய்யறாரு, ஒரு பறவை மிஸ்ஸிங், ஹுதுஹுதுன்ற பறவை மிஸ்ஸிங். கேட்கிறாரு ஹுதுஹுதுன்ற பறவை மிஸ்ஸிங்கே எங்க போச்சுன்னு கேட்கறதுல ஹுதுஹுது பறவை வருது, வந்து சொல்லுது சுலைமான் நபி கிட்ட, நான் வந்து பக்கத்துல ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல வந்து ஒரு ராணியை கண்டன், அவ அங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறா, அவங்க வந்து அல்லாஹ் தவிர மத்த எல்லாத்தையும் வணங்குறாங்க, அல்லாஹ் மிச்சம் பொருட்செல்வங்கள் எல்லாம் அது கொடுத்து இருக்குதுன்னு சொல்லி அந்த ஹுதுஹுது பறவை பேசிய சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் திருமறையில சொல்லி காட்டுறாரு. 4 கேள்விக்கு சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு லைஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. 5வது கேள்வி ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி, 5000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். இதில் யாரை போல் ஆகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். இதில் யாரை போல் நீயும் ஆகக்கூடாது சொல்லி அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறான்? ஏ ஃபிரௌனை போல, பி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை போல, சி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போல், டி அபூ லஹபை போல். ஏ ஃபிரௌனை போல. ஏ ஃபிரௌனை போல ஆவாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறானா? இவரை போல் நீ ஆவானாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறான். இவரை மாதிரி நீ ஆகக்கூடாது சொல்லி. அது ஃபிரௌனை போலையா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை போலையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போலையா, அபூ லஹபை போல? கன்ஃபார்மா கால் ஃப்ரெண்ட் போத்தே இல்லையா? 5000 ரூபாய்க்கான ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி இது. இதுக்கு சரியாக பதில் சொன்னால் உங்களுக்கு ஃபிக்ஸ் மணி 5000 ரூபா கிடைக்கும். ஒரு கால் ஃப்ரெண்ட் கையில் இருக்குது, உங்களை தேவைன்னா யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்.
ஃபிரௌனை போல தான். கால் ஃப்ரெண்ட் போத்தே வரல. கன்ஃபார்மா ஃபிரௌனை போல. 5000 ரூபாய்க்கான கேள்வி இது, ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி. டி அபுலஹப் போல ஆகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவரை போல் நீ ஆகக்கூடாது, இவரை போல் ஆகாதீங்க. ஃபிரௌன் தான் கன்ஃபார்ம். லொக் செய்யலாமா இல்லாட்டி கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்களா? 5000 ரூபாய்க்கான ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி. ஃபிரௌனை போல தான் கன்ஃபார்ம், ஃபைனல் ஆன்சர். லொக் பண்ணலாம். கம்பி லொக் தி ஆன்சர் ஏ, ஃபிரௌனை போல. அல்லாஹ் வந்து ரசூலாவுக்கு சொல்கிறான், நீங்கள் இவரை போல் ஆகாதீங்க, ஃபிரௌனை போல தான் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் சிறிடைகளுக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் ஹபுத்தலையை சேர்ந்த ஃபாத்திமா ஆரிஃபா அழகான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 5வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிள்ளை என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி கிரேட் 6 படித்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன ஆக வேண்டும் என்ற அம்பிஷன் இருக்குது? லெக்சரர். ஏன் லெக்சரர் ஆகணும்? டாக்டர்ஸ்க்கெல்லாம் படிச்சு. சரி, என்ன ஃபீல்டில் லெக்சரர் ஆகணும்? என்ன சப்ஜெக்ட்க்கு? மேக்ஸில். மேக்ஸ் நல்லா எழுமா? மேக்ஸ் விருப்பமான பாடம். எவ்வளோ மார்க்ஸ்மா எடுப்பீங்க மேக்ஸ்? 90 மேலே எடுப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யார் ஸ்கூலில்? எல்லா டீச்சர்ஸையும் பிடிக்கும். குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்குதா? சூறாமட பாடமா? ஒரு சூறா ஓதி காட்டிடுமா? அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபி லஹபி வ தப். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். சயஸ்லா நாரன் ஸாத லஹப். வ இம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். சரி, அழகான முறையில் ஓதுனீங்க. ஃபிரௌனை போல தான் நீங்கள் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி லொக் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போல தான் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போல ஆகக்கூடாதுன்றான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி படிச்சிருக்கிறீங்களா? படிச்சு இல்லையா? மீண்ட பௌத்தில் ஒரு நபி போனாருன்னு நினைக்கியா? யார் அது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அவர் மீண்ட பௌத்துக்கு போனார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் அவர் வந்தான் இப்படி சொல்கிறாரு. ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை, கேட்குறாங்க இல்லை ரசூலுல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறத. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சில அறிகுறிகளை இவர் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறான் வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளாட்டி இந்த மாதிரி இவங்களோட சமுதாயத்தை அழிப்பேன்றதுக்கு சில அறிகுறை அவர் சொல்கிறாங்க. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறாரு, மக்களே ஏற்றுக்கோங்க, நான் சொல்கிறதை கேட்டுக்கோங்க, நான் வந்து தூதர் தான், நான் நபி தான் சொல்லி அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்கிற நேரத்தில் மக்கள் கேட்குறாங்க இல்லை. அப்போ சொல்கிறாரு அல்லாஹ் அவங்களை அழிப்பான், இப்படி எல்லாம் அறிகுறி எல்லாம் சொல்கிறாரு. அழிக்கிறதுக்கு அல்ல இப்படி அழிப்பான்ற நேரத்தில் இவங்க கேட்குறாங்களே இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்பிய அந்த கூட்டத்தை கூட்டிக்கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போகிறார். இப்போ அழிக்கிறதுக்கு அல்லாஹ் ரெடி ஆகுறான். அந்த நேரத்தில் மக்கள் பார்க்குறாங்க, உடனே அறிகுறி எல்லாம் விளங்குது, அழிக்க போகிறான்றது விளங்குது. உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சரி போல விளங்குறத பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டு திருந்தி கொள்கிறாங்க. திருந்தி கொண்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அழிக்கிறத நிப்பாட்டுறான், அழிக்காமல் விட்டுறான். அப்புறம் பிறகு வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்குறாங்க, சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கல. உடனே இவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் இவருக்கு அல்லாஹ் மேலே கோவம் போகுது. அல்லாஹ் மேலே கோவம் போட்டு இவர் போகிறாரு, இவர் பாட்டில் போகிறாரு. அப்புறம் ஒரு கப்பல் ஏறி ரஷ்ஷான மிச்சம் ஆட்கள் நிறைஞ்ச ஒரு கப்பலில் போகிறாங்க. பிறகு ஒரு நேரத்தில் அந்த கப்பல்லேருந்து ஆட்கள் ஒருத்தரை வெளியாகணும், ஏன்னா கப்பல் பாரம் கூட. அப்படி ஒரு கட்டம் வர நேரத்தில் சீட்டு குலுக்கி போட்டி பார்க்குறாங்க. சீட்டு குலுக்கி பார்க்குற நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்ன்ற பேர் வருது. அப்போ அந்த கப்பலை விட்டு இதாகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு மீன் ஒன்று வந்து இவரை முழுங்குது. பிறகு மீண்ட பௌத்தில் இருக்கிறாரு. உணர்ந்து கொண்ட பிறகு இவர் வந்து அல்லாஹ்ட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்குறாரு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், என்னை மன்னிச்சுக்கான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இந்த பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாட்டி கியாமத் நாள் வரைக்கும் மறுபடியும் மக்களை எழுப்புற வரைக்கும் இவர் மீண்ட பௌத்திலே தங்கியிருப்பார் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களை பற்றி சொல்லுவான். இவங்களை பற்றி நடங்க, இவங்கள மாதிரி நடங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடங்க, அந்த நபியை பாரு, இந்த நபின்னு சொல்லி நபிமார்களை வரலாறு சொல்லி காட்டுவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வந்து இந்த மீண்ட பௌத்தில் இருந்தாரே இவரை போல் நீங்கள் ஆகக்கூடாது. நபிக்கு சொல்கிறான் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். 4 கேள்விக்கு சரியாக பதில் சொன்னீங்க. 5வது கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் எடுக்கேன்னு நினைக்கிறீங்களா?
அதான் ஏற்கனவே சொன்னேன், டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும், ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். சரி, நல்ல விளையாடினீங்க, திறமையாக விளையாடினீங்க, பல விடயங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதில் இஸ்லாத்தில் எனக்கு கொஞ்சம் தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அழகான முறையில் விளையாடினீங்க, சின்ன வயசு ஆனாலும் தைரியமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டீங்க. புத்தலையிலேருந்து வந்து நானும் இந்த பங்கு பெறணும் என்று சொல்லி ஆசையில் வந்து கலந்து கொண்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இன்றும் இந்த தைரியத்தை இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும். இன்னும் மார்க்க விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதேபோல் உங்களுடைய கனவு லட்சியம் லெக்சரர் ஆக வேண்டும் என்ற லட்சியத்துக்காக நீங்கள் படிக்க வேண்டும். அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் நல்ல இடத்துல பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வெற்றியோ தோல்வியோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். தைரியமாக நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்க. அந்த தைரியத்துக்காக கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது த வினர் சீசன் 3.